ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பலாக்கொட்டை வச்சு பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இது எல்லாத்தையும் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய கீத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இஞ்சி பூண்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பலாக்கொட்டையை பார்த்திங்கன்னா இது நல்லா காய வச்ச பலாக்கொட்டை தான். தோல் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பலாக்கொட்டை வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா ரெடி ஆயிருச்சு. நல்லா குழம்பு திக்காயிருச்சு. பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இந்த பலாக்கொட்டை குழம்பு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சூடான சாதத்துக்கு கூட இந்த பலாக்கொட்டை குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.